அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அதாவது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் எப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். மேலும் கால் லெட்டர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ரைட், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட்டை வந்து நீங்க ஃப்ரீக்வெண்டா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த கவுன்சிலிங் முடியிற வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனே அதான். ரெண்டு வெப்சைட்டு என்ன அப்படின்னா tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட், இன்னொன்று tnmedicalselection.in. அந்த ரெண்டு வெப்சைட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரீக்வெண்டா பார்த்துட்டே இருக்கணும் உங்களுடைய கவுன்சிலிங் முடியிற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இருக்கிறது tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்ல இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ரீட் மோர் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இது நான் வந்து இன்னைக்கு அதாவது 16ஆம் தேதி நைட்டு இப்போ 9:28க்கு நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டென்டேட்டிவ் அலர்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆல்ரெடி தெரியும் 18ஆம் தேதி நம்ம வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கலை. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னா 7.5% சீட் ரிசர்வேஷன் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. ஓகே, இவங்களுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் போட்டிருந்தாங்க. இது நம்ம எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதில் மொத்தம் 951 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த மெரிட் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டில் வர்றாங்க. அது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 951 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து ஷெட்யூல் போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 18ஆம் தேதி அதாவது ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 405 சீட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 405 ஷீட்ஸ். இதுல கவர்மெண்ட் காலேஜஸ்ல அப்படின்னு சொல்லும் போது அரௌண்ட் 300 ரேஞ்சில் தான் வரும். ஓகேங்களா? செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல கவர்மெண்ட் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் கோட்டா, அது வந்து ரிமைனிங் வரும். அதனால ஃபர்ஸ்ட் டே அட்டன் பண்றாங்க பாத்தீங்களா, அதாவது 18/11/2020 வெட்னஸ்டே அட்டன் பண்றவங்களுக்கு கன்ஃபார்மா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் பாருங்க 9 மணி மற்றும் 11 மணி. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்குரிய கால் லெட்டர் நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுதான் எப்படி அப்படின்றத நமக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா இந்த நோட்டிபிகேஷன்ல, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டா என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல ஃபர்ஸ்ட் தேதி, அதாவது உங்களுடைய டேட் இந்த 31னா 32 போட்டு ஹைபன் போடணும். ஸ்லாஷ் போடக்கூடாது, ஹைபன் போடணும். அதுக்கப்புறம் 12-1998 அவங்க மாடலே கொடுத்துருக்காங்க. இதை போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கால் லெட்டர்ல முக்கியமா ஃபர்ஸ்ட் கால் லெட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. இந்த கால் லெட்டர்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க படிச்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இந்த ஷெட்யூலுக்கு டைமுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. நோ இண்டிவிஜுவல் கால் லெட்டர்ஸ் வில் பி சென்ட். எல்லாத்துக்குமே நீங்க லாகின் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி நீங்க 500 ரூபீஸ் ஒரு டிடி எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, the candidate should produce a demand draft payable at Chennai. ஸோ யாரெல்லாம் கவுன்சிலிங்க்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவுன்சிலிங்க்கு 18ஆம் தேதி போறீங்களோ நாளைக்கே நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா டிடி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 500 ரூபீஸ் யார் ஃபேவர் ஆஃப் செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10 அப்படின்னு. ரைட், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க இப்பயே அந்த எடுத்து வைக்கிறது பெட்டரா இருக்கும். ரைட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்னா நீட் யூஜி 2020 அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு ரெண்டுடைய ஒரிஜினல்ஸ் நீங்க வந்து ஆல்ரெடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ இது பிரிண்ட் அவுட் தான் போட்டிருப்பீங்க, அதையெல்லாம் ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், கண்டிப்பா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் இருக்கும். சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் இருக்காது, ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது அடுத்து ஹையர் செகண்டரி
அதாவது மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சில நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி தமிழ் மீடியம் கூட 0 வாங்கிக்கணும். இது எல்லாருக்குமே அப்ளிகபிள். நீங்க வந்து இந்த கவுன்சிலிங் மட்டும் இல்ல, ஜெனரல் கவுன்சிலிங் வரும்போதும் இந்த நீட் ஸ்கோர் 10th 11th இருக்கும், போனஃபைட் மட்டும் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அந்த 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு வாங்க மாட்டீங்க, ஆனால் 6th to 12th படிச்ச போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். அவங்க கொடுத்துருக்கிற பிரிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இல்லைன்னா கூட ஒரு ஃபார்மேட்ல என்ன ஃபார்மேட்ல வச்சிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வேணும், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இன்கம் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன் கேட்போம், அது கீழே பார்க்க போறோம். அப்படி கேட்டிருக்கீங்க அப்படின்னா 2.5 lakhsக்கு கீழே உங்களுடைய இன்கம் இருக்கு அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். அடுத்து பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கொண்டு போயிருங்க. அதாவது நீங்க 10th 12th மார்க் ஷீட் அவங்களுடையது அல்லது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அப்படி இல்லை நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று வாங்கினா கூட அவங்க படிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். ஒன்று. ரெண்டாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எய்தர் ஃபாதர் ஆர் மதர் கண்டிப்பா வைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் இன் தமிழ்நாடு சச்சஸ் ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், இதுல வந்து நம்ம எடுக்க வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ கேண்டிடேட் கால்டு கவுன்சிலிங் அலாட்மெண்ட் இஸ் நாட், நீங்க எல்லாரும் கூப்பிட்டவங்களுக்குலாம் கிடைக்கும் அப்படின்றது இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து கேண்டிடேட் ஷுட் பிரிங் அ டிமாண்ட் டிராஃப்ட் டுவர்ட்ஸ் டியூஷன் ஃபீஸ். இப்போ நீங்க வந்து இதுல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய டியூஷன் ஃபீஸ் கட்டணும், அதுக்குரிய டிடி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கேண்டிடேட் கேன் அட்டெண்ட் த கவுன்சிலிங் as per the date. என்ன டேட்ல உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் போட்டிருக்காங்களோ அந்த டேட்ல தான் நீங்க அட்டன் பண்ண போறீங்க, அந்த டயத்துல தான் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ 9 o'clockன்றவங்க 9 o'clock அட்டன் பண்ணுவீங்க, 11 o'clockன்றவங்க 11 o'clock அட்டன் பண்ணுவீங்க, 2 o'clockன்றவங்க 2 o'clock. ஸோ உங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். உங்க போயிட்டு நிறைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சுட்டு தான் நீங்க சீட் அலாட்மெண்ட்டுக்கு போவீங்க. அதனால பி ரிலாக்ஸ்டா முதல்ல ஏர்லியரா போறது பெட்டர். ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நீங்க போகல கேண்டிடேட் அப்சென்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் ஆல்ட் ஃபார் ஈஸி கேனாட் அட்டெண்ட் த சப்சென்ட் செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ வந்து 25,000 நீங்க வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா ஆஃப் செல்ஃப் ஃபைனான்ஸ் எம்பிபிஎஸ் who do not join course to the tuition fees amount as demand draft will not be refunded. நீங்க சப்போஸ் நீங்க 25,000 ரூபாய் கட்டிட்டீங்க, வாங்கிட்டீங்க, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கட்டினதுக்குரிய 25,000 கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த காலேஜில் திருப்பி போய் சேரலை அப்படின்னா அந்த 25,000 வந்து ரீஃபண்ட் இல்லை அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணிங்க. அதனால ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கா இல்லையன்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. சரி, என்னென்ன பாருங்க. அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜஸ்ல நீங்க ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியா இருந்தா 500 வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க இதுக்கு கட்டுவீங்க கவுன்சிலிங் ஃபீஸ்க்கு, பிளஸ் ருபீஸ் 13,610 வந்து எதுக்கு கட்டணும் அப்படின்னா இந்த காலேஜில் ஜாயின் பண்றதுக்குரிய ஃபீஸ் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட்ல எஸ்சி எஸ்சிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,610 பிளஸ் 500. 500 வந்து காமனா எல்லாருமே கவுன்சிலிங் போறவங்க எல்லாமே எடுக்கணும். அது வந்து அந்த கவுன்சிலிங் டேட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகே. அடுத்து அலாட்மெண்ட் பிடிஎஸ்க்கு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 பிளஸ் பிடிஎஸ்ல நீங்க செலக்ட் ஆறீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசியா இருந்தா 11,610. அதே எஸ்சி அதே 9,610 வரும். ஓகே. இப்ப இதுலயே வந்து அலாட்மெண்ட் ஃபார் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் போனீங்க அப்படின்னா 25,000 பே பண்ண வேண்டியது வரும். யாருக்கெல்லாம் வந்து 2.5 lakhs கம்மியா இருக்கும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டில 2.5 lakhs கம்மியா இருக்கும், உங்க கண்டிப்பா இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த 25,000 வந்து அன்னைக்கு பே பண்ண வேண்டியதுல ஃபீஸ் அதுக்கப்புறம் அவங்க கட்ட சொல்லும்போது கட்டிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது 18ஆம் தேதி நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு இந்த இதெல்லாம் ரெடியாக கொண்டு போயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருவீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்குரிய அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கோங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டே போகிறவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து காலேஜ் அலாட்மெண்ட் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து டிடிஆர் 500 எடுத்துக்கலாம், அந்த 13,610 வந்து டிடி எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே. இதே மாதிரி வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு நமக்கு ஷெட்யூல் அலாட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம வந்து இது மாதிரி வீடியோ போடுவோம். கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இது வந்து பாத்துக்கோங்க.
இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஜெனரல் கவுன்சிலிங் போறவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.